கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா? அன்பான தனுராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு இதுவரையிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து அவர் ராசியே பார்த்துக்கிட்டு இருந்தார். நல்ல மென்மையான நிலையில் இருந்தீங்க. கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியினால் ஆட்டி படைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ 7.5 சனியும் விலகியாச்சு. ஆனந்தம் தாண்டவமாட போகுது. பிரகஸ்பதியான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்த மேன்மைப்படுத்துவார். அதை தவிர அவருடைய விசேஷ பார்வைகள் மூலியமாகவும் வெற்றிகளை தரக்கூடியவர். எப்பொழுதுமே குரு பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும். அதை தவிர எல்லா கிரகங்களுக்கும் உண்டான மாதிரி சதசப்தம பார்வையும் பிரகஸ்பதியான குரு பகவானுக்கு உண்டு. அப்போ அவர் நிற்கிற இடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவுஸ்தானம் அப்படிம்போம். அடுத்தது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிம்போம். உங்களுடைய ராசிநாதனான குருவே உங்களுடைய ராசிக்கு 6ல் நிற்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை எதிரிகளுடைய தொல்லைகளில் அடிமைப்பட்டு கிடந்துக்கிட்டு இருந்தீங்க. பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அவன் நம்மளை கெடுத்துருவானோ, இவன் நம்மளை கெடுத்துருவானோ, அவன் நம்மளை போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் எதிரிகள் அற்ற நிலை உண்டாகும். எப்போ ஒருத்தனுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொன்னாலே அவனுடைய முன்னேற்றம் தடையும் தாமதமும் விலகும். அதே போல் தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம்ன்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ உத்தியோகஸ்தானத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார் பிரகஸ்பதியான குரு பகவான். நீண்ட நாட்களாக தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் பண்ணி கொடுப்பார். சாமி, நானும் கடந்த காலகட்டங்களில் ஒப்பந்த ஊழியராகவே கான்ட்ராக்ட் ஊழியராகவே இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த பிரகஸ்பதியோடைய பலம் பெற்று உத்தியோகம் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய வேலைகளுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய நல்ல பெரிய பதவிகள் கிடைக்குமா? கிடைக்கும். அடுத்தது உடல் நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கடந்த 7.5 வருஷமாகவே 7.5 சனியினால் ஆட்டி படைக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தனுர் ராசிக்காரங்க. அத்தனை பிரச்சனைகளும் ரணம் ரோகம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே பிரச்சனையிலேருந்து நாம் விலகிட்டோம், உடல் உபாதையிலேருந்து நாம் விலகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னே சொல்லலாம். அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவானுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் படுது. எப்போ ஜீவனஸ்தானத்தில் படும்பொழுதோ கடந்த காலகட்டங்களில் தொழிலில் முடக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் முடக்கமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த முடக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த காலகட்டம்னே சொல்லலாம். அதே போல் பொருளாதாரத்தில் சறுக்கல்களும் பிரச்சனைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் நிகழ்த்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொருளாதாரத்தில் இருக்கிறதுனால அர்ச்சனைகளும் அசிங்கங்களும் நிகழ்ந்தது அத்தனையும் இந்த குரு பெயர்ச்சியின் மூலியமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தேங்கி இருந்த உங்களுடைய பொருட்கள், சாமி நானும் ஸ்டாக் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினாலையும் உங்களுடைய குரு பார்வை படுறதுனாலையும்
இந்த நீண்ட நாட்களாக தேங்கி கிடந்த பொருட்கள் அத்தனையும் வியாபாரமாகும். அதை தவிர விசுவாசமான தொழிலாளி இல்லாதனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த காலகட்டங்களில் விசுவாசமான தொழிலாளி கிடைப்பார். கிடைக்கிறது மட்டும் இல்லை, அவர் உங்களுக்கு விசுவாசமாக இருந்து உங்களுடைய வேலை பார்க்குற நிறுவனத்தை முன்னேற்றத்துக்கு அத்தனை உதவியும் பண்ணுவார். அப்போ அத்தனை உதவி பண்ணும்போது உங்களுடைய எண்ணத்தை தோன்றும், நம்ம இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா, இதை பெரிய லெவலில் பண்ணலாமா அப்படின்னு தோணும். அதற்கு பைசா வேணுமே. கண்டிப்பாக இந்த பயிற்சியின் மூலியமாக பைசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுவீங்க. எந்த விதமான அபிவிருத்தி பண்ணுவீங்க அப்படின்னாக்க, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதன் மூலியமாக டாலர், தினாம் மற்றும் பவுண்டு அந்நிய செலாவணிகள் அள்ளி குவியக்கூடிய காலகட்டம். இதை தவிர உங்களுடைய நிறுவனத்தை ஃப்ரான்ச்சைசி, அதாவது ஏஜென்சி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோடது ஒரு கடை நடத்திட்டு இருந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ராயல்டி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள், ஃப்ரான்ச்சைசி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் மூலியமாக திடீர்னு பண வரவும் கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன சாமி அப்படின்னாக்க, 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக கடனாளியாக இருந்துகிட்டு இருந்தீங்க. அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். சரி, அடுத்தது விசேஷ பார்வை. குரு பகவானானவர் உங்களுக்கு ராசிக்கு 6ல் உட்கார்ந்துட்டு உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், மகரத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன காரணம்னு சொல்லாமலே தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாம் ஜாதகம் பொருந்ததுன்னு சொல்லுவோம், இன்னொருத்தவங்க ஜாதகம் பொருந்தலேம்பாங்க. வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு திருமணம் தடையும் தாமதமும் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த திருமணத்திற்குண்டான தடையும் தாமதமும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதை தவிர திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி கிடைக்காம இருந்த தனுர் ராசி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ குழலினிது யாழினிது மழலை சொல் கேளாதோர். அப்போ உங்கள் வீட்டில் வம்சம் விருத்தி ஆகும் பொழுது உங்களுக்கு உண்டான குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், அவப்பெயர்கள், அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எப்போது பேலன்ஸ் பண்ணணுன்றது தனுசுக்கு சொல்லி தர வேண்டாம். பிறவியிலே தனுசு பேலன்ஸ் தான். பேலன்ஸ் தராசு. அந்த சூரியனுக்கு பாக்யாதிபதி பார்த்தீங்களா, டைரெக்டாக 9ஆம் வீடு அதிகாரி தனுசுக்கு யாருன்னா சூரியன் தான். பாக்கியம் அட்டகாசமாக கொடுப்பாரு உங்களுக்கு, கவலையே இல்லை. மறைவுத்தாண்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா இந்த 2ஆம் வீடு குரு பாறை இருக்கு இல்லையா, குடும்பம் விருத்தியாது இல்லை, குடும்பம் தோஷம் போடுறது, எல்லாம் தோஷம். அல்பாயத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். தாய்த்தான அண்ணாடு பசங்க அடிப்படை படிப்பு பேசிக் அந்த அண்ணன் விருத்தியாகுது. குடும்ப சாதாரண தனங்கள்லாம் விருத்தியாது. பாரம்பரிய குடும்ப சம்பந்த விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு கலை, ஆற்றல் எல்லாத்துலேயும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். வேணாம் மறுபடியும் ஏனதோன்னு வாழ்க்கை முடியாது. அதான் ரசனையே. இன்றைக்கும் நாளைக்கே போதாலும் ஏனதோனா வாழலாம். நம்ம எத்தனை வருஷம் வாழப்போன்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் வாழும்போது நானும் வாழ மற்றனை வாழ வைக்கணுமா இல்லையா? இல்லை எனக்கு இருக்க முடியாது. தொலைச்சி பகவான். அப்படி இருக்கிற காலத்தில் ஹெல்த்து என்ன இருக்கணும்னா நான் தெரிஞ்ச மாதிரி நமக்கு அவங்க அமைப்பை கொடுக்கணும். நம்ம கட்டமைப்பு பண்ணிக்க முடியாது எதுவுமே. அதுக்கு சூழ்நிலையை உண்டாக்கி சன்னி விட்டு குரு கொடுக்குறாரு. எப்படி 2ஆம் வீடு செய்கிறது கரெக்டாக அந்த அயன செய்த போகணும். 2ம் 12ம் தனுசுக்கு பக்காவாகிடுறது. அப்புறம் என்ன உங்களுக்கு, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன், இனி ஹாப்பியாக எனக்கு வாழுங்க. அது போல் தேர்ட் பார்ட்டி பண்ணுற அளவுக்கு பண்ணுறது 2ஆம் வீடு 12ஆம் வீடு பண்ண தேர்ட் பார்ட்டி பண்ணுறான்னு அர்த்தம். மறைமுகமாக பண்ணுற 12ஆம் வீடு 2ஆம் வீடு டைரக்டு. உங்கள் குடும்பம் தானே 2ஆவது குடும்பம் தானே. குடும்பம்னா என்ன, உலகம் நம்ம கூட பிறந்த அத்தனை பேரும் குடும்பம். சமுதாயம்னு அர்த்தம். 4 பேர் பத்திரம் இல்லை. அது வாழணும், நீ வாழணும், நல்லா வாழணும். ஆக எல்லாருக்கும் வகை தெரிஞ்ச மாதிரி குரு அழகாக உட்காந்துருக்காது. நகரவே இல்லை. வக்கரமானாலும் 4 மாதம் திருப்பி அதனால் பாதிப்பு இல்லாமல் செயல்பட்டுருக்கார். அவருக்கு அனுகூலமாக செவ்வாய் இருந்தார். அப்புறம் பிறகு அடுத்தது சனி, புதனும் சுக்கிரனும் தொடர்ந்து கூட சென்றாங்க. அதே மாதிரி எல்லா வித காலகட்டத்திலும் ராகு கேதுக்கு நடுவில் கொஞ்சம் கர்மத்தை காமிச்சா கூட அடக்கி உடனே சரிப்படுத்துகிறார் அந்த புதன். கடைசி நேரத்தில் பங்குனி மாதத்தில் சுக்கிரன் வக்கரமாறாருன்னா 0 ஆகிடுறாரு.
இந்த ராகு தொல்லை தாங்கலை கூட உட்காந்துட்டு, அதனால் பின்னி எடுத்துடுறார் பின்னாடி. புதன் வந்து சேர்ந்த உடனே எல்லாம் சேர்ந்துக்கும். புதன் சேர்ந்துக்கும், சுக்கிரன் சேர்ந்துப்பான், ராகு உட்காந்துருப்பான், செவ்வாய் சேர்ந்து கடைசியில் பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா தமாஷா இருக்கும். எவ்வாறு நோட்டு போது அடுத்து விசுவாச வருஷம் பிறக்கும், சித்திரையில் பாடுறாருல, அதுக்குள்ளே ஒரு வழியை ஆக்கி நார்மலாக கொண்டு வந்துடுறாரு. அப்போ தான் வக்கரமாக பங்குனி மாதத்தில் சுக்கராத்து, அது வரைக்கும் வக்கரமே இல்லை. நடுவில் இந்த ஆடி மாதத்தில் புதன் வந்து ட்ராமா ஆடுறார். செவ்வாய் பின்னாடி புரட்டாசி மாதம் கடைசியில் ஆகும். கார்த்திகை மாதம் பொதுக்குள்ளே இப்போ சனீஸ்வரன் முதலே வக்கரமாகி வெளில வந்துடுறார். சனீஸ்வரன் வக்கரமானதுனால உங்களுக்கு என்ன அனுகூலம், 2ஆம் வீடு பாதி பாழாட்டு நினைக்காதீங்க. தீட்சின்னு கண்ணு பார்க்குறது மங்கி போயிடும், பாழாயிடும். அதனால் உங்களுக்கு தோஷங்கள், இந்த பரிகார தோஷங்களில் வந்து பணம்னு அவசியம் இல்லை, விருத்திக்கு வரும். நல்ல பொருள் நல்லா இருக்குது, பாதிப்பு கொடுக்கணும், கொடுத்தான்னா எப்படி மேலே வருவீங்க. தோஷங்களுக்கு நிவாரணம் இருக்கலாம் தவிர தோஷங்களே நாசம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா எப்படி வெளியில் வர முடியும். வியாதி நீ உடம்புல கொடுத்த பாதிப்பு கொடுக்குறாங்க, பாதிப்பே கொடுத்துட்டு நோய் பண்ணியிருந்தால் எப்படி வாழ முடியும். அதுக்காக சனீஸ்வரனை 0 ஆகினார். அப்போ நோய் இருக்காது, மருந்து இருக்காது, ஆரோக்கியமாக இருக்கும், தெம்பாக இருக்கும். ரெண்டே யாதா மனசுலாம் வரக்கூடிய நோய், சரீரத்தை வரக்கூடிய. மனசில் நோய் வரும்போது எல்லாமே பாழாயிடும், சரீரத்தை நோயும்போது திக்கு பண்ணிடலாம், மறுபடியும் சமுதாயம் பாழாயிடும். இதெல்லாம் இருக்கும்போது அது ரெண்டுத்துமே இல்லாத பண்ணுற காலம் தான் சனீஸ்வரன் வக்கர காலம். இதெல்லாம் வச்சுக்கோங்க. அப்போ அஷ்டமத்து சனியெல்லாம் வந்து 7ஆம் வீடு, 8ஆம் வீடு சனி, 4ஆம் வீடு சனி, 12ஆம் வீடு சனி, அதெல்லாம் கொஞ்சம் வலு இழந்து போகிறதுனால பழையபடி தெல்லாயிடுவீங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். வக்கரமானாலும் கவலை இல்லை. கும்பத்தில் மூழ்கி போயிட்டார். அடுத்தது அந்த அந்த சுக்கராச்சாரியார் பாக்கியத்தில் உட்காந்துட்டு 9ஆம் வீட்டை வந்து அப்போ சரிப்பட்டு ஆவணி மாதத்தில் புதனை வந்துடுவார். அங்கே ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் கொத்தலாம். ஆவணி மாதத்துக்கு உட்காந்துடுற, புரட்டாசி மாதத்துலேருந்து புதன் சிம்பத்தில் உட்காந்துடுறாரு பாக்கியத்தில். சூரியனும் 9, 10 ராசி பரிவர்த்தனை பண்ணிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தர்ம கர்ம யோகாலாம் கிடைக்கிறது உங்களுக்கு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஆட்டோன்னா 1 வருஷம் சொல்கிறதுக்கு குரு வரை சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் எல்லா வேலையும் சும்மா இருக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி உங்களுடைய சாமர்த்தியம், அதை கொடுத்து செயல்படுத்தி அனுபவிக்கணும்னா ஒரு ட்ரெண்டு லைஃப்பில் வேணும். இல்லை தூங்கிட்டு இருக்கிற ட்ரெண்டு, ஒரு கலை, எல்லா விஷயத்தையும் ஒரு சேலஞ்சிங்காக இருந்து ரிசல்ட் ஓரியன்ட்டு வரணும் தான் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் ட்ராமா ஓடும். அந்த கார்த்திகை மாதம் விழிப்புணர்ச்சி பழையபடி வந்து அப்படி காலை தூக்கிடலாம். நீங்கள் குடும்பத்தில் விளக்கு நன்ன திருவிளக்கு எப்போது வரும், சௌபாகியம் இருந்துகிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமி கூடுவா, தரித்திரலட்சுமி வெளில போடுவா. தாரித்திரம் இருக்கவே இருக்காது. இந்த குரு பயிற்சியில் இருந்ததுன்னா நம்ம தான் முட்டாள். அவனுக்கு வேலையில் தரித்திரம் இருக்குது, ஆனால் அவன் தரித்திரமாகவே இருப்பான்றதுக்காக படைச்சிருக்கார், அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயும் ஏற்றமாக இருக்கும். வியாதி இருக்கும், அறகுறை வியாதியை உடம்புல அல்பாயத்தில் போகிறது, ஆக்சிடென்ட் செத்து போகிறதுன்னு நமக்கு வராது, யாருக்கோ வராமல் வேண்டாம். நல்லா ஆயுசோடு நன்னா இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், தூங்கலாம், நல்லா உழைக்கலாம், சொத்து பத்து கடன் பாலன் அடியோடு போக சொல்ல மாட்டேன், இம்சப்படுத்தாது, அடைக்கக்கூடிய சொத்தை ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு பாக்கியம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆக இத்தனால வந்து பையனையும் பொண்ணி கரையத்தில் போதுமா. இப்போ தாத்தா பாட்டி ஆகியும் நன்னா இருந்து பசங்களுடைய இதில் அவங்களை கவனிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குது. 3 தலைமுறை பார்க்கலாம். இனிமேல் தாராளம் பார்க்கலாம், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அனுபவிப்பீங்க. இதெல்லாம் யாரும் கிடைக்காது, இந்த வருஷம் தான் கிடைக்கும் குரு பயிற்சியில். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு கரைகாணா ஒரு இன்பம் கிடைக்கும், ஆனந்தம், சந்தோஷம், பேர்வு கடைசி வரைக்கும் நீடிக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த குரு இப்போது 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தான். உங்களுக்கு குரு வந்து இப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் கான்சியஸாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஆனால் எக்கனாமிக்கலாக நிறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறாரு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது குருவோடைய 9ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதேமாதிரி 10ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாருங்க. 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம், ஆனால் அதை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் 12ஆம் இடம் தான். நீங்கள் பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லது. அதாவது குருபலம் இல்லை அப்படின்னா உங்களோட ராசிக்கு, அதாவது குருபலம் இல்லைனாலும் 10ஆம் இடத்தை, உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்போ குரு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு, உத்தியோகம், தொழிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு
அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சம்டைம் வந்து மறைந்த குரு நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. குரு வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால பிஸ்னஸில் முன்பை விட நல்ல growth உங்களுக்கு வரும், நல்ல வளர்ச்சி. பிஸ்னஸ் மூலிமா, அதாவது உங்களுடைய தொழில் மூலிமா நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. சரி, புதுசாக நம்ம பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பணம் வருமா அப்படின்னா 2ஆம் இடம்ங்கிறது தான் தனச்சேர்க்கையை குறிக்கக்கூடியது. அப்போது பிஸ்னஸ் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல தனச்சேர்க்கை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடம்ங்கிறது வந்து விரயம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமும் 12ஆம் இடத்துல தான் இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கையில் பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தில், அதாவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வெல்விசர் கிட்ட கேட்டுட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் ஆலோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எடுத்தோம் கவுத்தோங்கிற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். 6ஆம் இடத்துல போய் குரு மறையிறதுல என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய நலம் விரும்பிகளோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்கிட்ட என்ன செய்யணும், நீங்கள் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை நீங்கள் என்னென்னா பரிசீலனை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தணும். இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா 100% இல்லை 200% உங்களுக்கு குரு பெரிய விஷயங்களை உங்களுக்கு நல்லதாக பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னா அதாவது கர்வத்தை கொடுத்துருவார். தனுசு ராசிக்கு வந்து இயற்கையாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல நாலேஜ் இருக்கும். தனுசுக்கு அதிபதியே குரு தானே, நல்ல நாலேஜ் இருக்கும். எதை எப்படி செய்யணும், எந்த இடத்துல நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு அனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதருக்கு வந்து எல்லா டைமுமே வந்து கரெக்டாக யோசிக்க முடியாது. யானைக்கும் அடி செருக்கும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவெடுக்கும்போது நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கும்போது நம்மளுடைய புத்தி என்ன சொல்லுதோ, நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்காம மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, அதாவது உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்டு அதை நீங்கள் என்ன செய்யணும், பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு முடிவை எடுத்து தாராளமாக செய்யலாம். ஏன்னா 6ஆம் இடத்து குரு வந்து என்னென்னா ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அது விரயமாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தெரிஞ்ச விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமுங்க. அதாவது உத்தியோகம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான். உங்களுடைய சர்வீஸ் பிடிச்சி போய் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ரமோஷன் கிடைக்குங்க. ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வேறு பக்கம் வேலை கிடச்சிரும். இப்போ அதாவது இந்த கம்பெனி விட்டுட்டு வேறு கம்பெனி நீங்கள் மாறலாமான்னு கேட்டால் இந்த டைம் வந்து அதை செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா 12ஆம் இடம்ங்கிறதுனால என்ன செய்யும் அப்படின்னா வெளி மாநிலங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா வெளி மாவட்டங்கள், அதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், ஒரு சிலருக்குலாம் வெளி மாநிலத்தில் என்ன செய்வாங்க, போஸ்டிங்கை தூக்கி போட்டு விட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் இடம்ங்கிறது நீண்ட தூர பிரயாணம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உறுதியாக உண்டு. இந்த ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இன்கம் பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போனால் தான் முடியும் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இப்போ குரு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு 6ல் இருந்துட்டு. அப்போ இந்த டைமில் உங்களுடைய ஜாப்க்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டுங்க. இப்போ படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்துல இருக்கனால டைவர்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகள், அதாவது படிப்பில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகிறது, அலட்சியப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியுங்கிற விஷயங்களை மனசில் பதிய வச்சுக்கிட்டு நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க்கை எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துருங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் டைவர்ஷன் ஆகக்கூடாது. படிப்பில் விட்டுட்டு வேறு பக்கம் கவனத்தை செலுத்தக்கூடாது. 10ஆம் இடத்தை பார்க்குது. காலேஜ் முடிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய விஷயம் என்ன கொடுக்கும் அப்படின்னா அலட்சியத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்துகிற மாதிரி கொடுத்துரும். அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இது இந்த டைமில் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்.
அலட்சியங்களையும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறதையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது உங்களுடைய வெற்றிக்கு வந்து பக்கபலமாக இருக்கும். இப்போது இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து உங்கள் வெற்றிக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குங்க. படிப்பில் இருக்குது, அதாவது இப்போ பிஜி படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது உயர்கல்விக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு இப்போ எல்லாமே என்னென்னா உத்தியோகம், ஒரு ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்றதோ அல்லது தொழில் முதலீடுகளை வச்சுட்டு நீங்கள் தொழில் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. படிப்புங்கிற விஷயம் இந்த குருபலன் வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காது. ஒரு சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். நல்ல வேறு யாராவது உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கி அதிக வட்டிக்கு இருக்கிறத அடைச்சிட்டு நீங்கள் தொழில் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டிக்கக்கூடிய அமைப்பு அல்லது குறைந்த வட்டிக்கு கொடுக்கக்கூடியது பேங்க் லோனு. ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா, இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து பேங்க் லோனை தள்ளுபடி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கடனால் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. 6ஆம் இடம்ங்கிறது தான் சொத்து சேர்க்கைங்க. ஸோ அதாவது ஏற்கனவே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தா கூட இப்போ மறுபடியும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறது, லேண்டோ அல்லது வேறு ஏதாவது சம்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகள், சொந்தமாக வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு இல்லையே நீங்கள் நினைக்காதீங்க. 4ஆம் இடத்துக்கு இல்லைனாலும் தனுசு ராசி தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதியே குரு தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்குமான்னு கேட்டால் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த டைமில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி புதுசாக திரும்ப என்ன செய்வீங்க, ரீகன்ஸ்ட்ரக்ஷன், திரும்ப நீங்கள் வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் நடத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து என்னென்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் அதிபதி தான் 6ஆம் இடத்துல இருக்கனால புதுசாக ஏதாவது ஆல்ரெடி வச்சுருந்தா கூட அதை கொடுத்துட்டு திரும்ப புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டு. கோர்ட்டு கேஸ், அதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலும் சரி, உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஃபேவராக அமைகிறது. கேஸ் வழக்குகள்னு எடுத்துட்டாலே அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சால்வ் ஆகும் இந்த டைமில். ஏன்னா வழக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டாலே அதில் வெற்றி கிடைக்கும். உயில் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்குது. தாய் வழி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு கை மேலே வரும். அதே பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் வந்து குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதாவது பணம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நிறைய இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது. அதை ப்ராப்பரான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விரயம் பண்ணிடாதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன். ஹெல்த் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. மருத்துவ செலவுகள் உறுதியாக உண்டு. தாயாருக்கோ அல்லது உங்களுக்கோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள், ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ வந்தால் உடனே அதை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா சரி பண்ணு, டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை உடனே பார்த்துருங்க. 1000 500 முடியக்கூடிய ஒரு மருத்துவ செலவை நீங்கள் லட்சக்கணக்கில் இழுத்து விட்றாதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அப்படின்னா என்னென்னா யூரின் ப்ராப்ளமோ அல்லது வந்து கிட்னி ஸ்டோன்ஸு, லிவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குரு கொடுத்துருவார். குருனாலே லிவருக்கு அதிபதி அவர் தான். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. சின்னதாக வந்தாலும் போய் ஒரு ஊசியை போட்டோ அல்லது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோ என்ன ட்ரீட்மெண்ட்டோ ஒரு மருந்து மாத்திரையில் சரி பண்ணுறதுக்காக முயற்சி எடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது குரு வந்து ஒரு சுப கிரகம். அதனால் அவருக்கு வந்து கள்ளங்கப்படம்லாம் கிடையாது. எப்படி உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வளர்த்து விடுவாரோ, 6ஆம் இடம் வழக்குகளில் வெற்றின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நோயும் 6ஆம் இடம் தான். அப்போ அந்த நோயை என்ன செஞ்சிருவார், அவர் வளர்த்து விட்ருவார். அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. 6ஆம் இடம்ங்கிறதுனால வந்து உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் இல்லைனா கூட, ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அது மூலிமா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடுதுங்க. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு, அதாவது அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு குரு மறைஞ்சிருக்காரு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா பதவிங்கிற ஒரு சாணம் வந்து
பறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அதனால் ரொம்ப கவனமாக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தை 6ல் இருந்துட்டு தான் என்ன பண்ணுறாரு குரு 2 பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது மூலிமா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க துறையாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதனால் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு சின்ன சின்ன தடை, இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ஃபேமிலியில் சப்போர்ட் இருந்தது கூட இப்போ இந்த டைமில் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கப்படலாம், நீங்கள் அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்க அப்படின்னு. பட் அதனால் அதை எதுக்காக சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகளும் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் மட்டும் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிடும். பொதுவாகவே தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க வந்து குடும்பத்தில் அதாவது ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை அவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடுக்காது. ஸோ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகிறது தான் நல்லது. காலங்கள் வரும்போது உங்களையே அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் தீர்க்கமாக என்னென்னா பதிவு பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே வந்து நல்ல முறையில் போகும். அதே நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதும் ரிலேஷன் சம்மந்தப்பட்டதும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெரியவங்களை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகும்போது எந்த ஊருக்கு போகிறீங்க, யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வீட்லேயோ அல்லது உங்கள் நண்பர்கள்கிட்டேயோ நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு இங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம்.